So I should also say I'm fasting right now. It's been almost 2 days, 45 hours. So just water, no food. In honor of this conversation, just to get in the right mindset, get into the spiritual level. I've read that you often fast for many days. Can you explain why you fast and where does your mind go when you fast? எனக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இப்போது உபவாசம் இருக்கிறீர்கள் எனும்போது, அதுவும் உங்கள் நோக்கம் எனக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக. இதற்கு நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். பாரதத்திலே இருக்கும் சமய பாரம்பரியங்கள், அவை உண்மையிலேயே வாழ்க்கை முறைகள். மேலும் எங்களுடைய உச்சநீதிமன்றம் இந்து சமயம் பற்றி அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறது. எங்களுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? இந்து மதத்திலே எந்த பூஜை புனஸ்காரங்கள் வழிமுறைகள் பற்றி இல்லை. ஆனால் இது வாழ்க்கை முறையாகும். வாழ்க்கையை வாழும் வழிமுறை. மேலும் அதிலே எங்களுடைய சாஸ்திரங்களிலே சரீரம், மனம், புத்தி, ஆன்மா, மனித பண்பு, இதனை எந்த வகையிலே மேம்படுத்துவது, இந்த அனைத்து விஷயங்கள் பற்றி ஒரு வகையிலே விவாதங்களும் உண்டு, வழிகாட்டல்களும் உண்டு, பாரம்பரியங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு. அதிலே ஒன்று உண்ணா நோன்பாகவும் இருக்கிறது. உபவாசமே அனைத்தும் கிடையாது. மேலும் பாரதத்திலே கலாச்சாரமாகட்டும், தத்துவங்களாகட்டும், சில வேளைகளில் நான் கவனிக்கிறேன், ஒழுங்குமுறைக்காக நான் எளிய மொழியில் பேசினேன் என்றால், இந்தியாவை பற்றி தெரியாத பார்வையாளர்களுக்கு கூறுவேன் என்றால், வாழ்க்கையினுடைய உட்புற வெளிப்புற இருவழி ஒழுங்குமுறைக்காக இது மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இது வாழ்க்கையை உயர்த்தவும் பயனாகிறது. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது நீங்களே கவனிக்கலாம். நீங்களே கூறினீர்கள் 2 நாட்களாக நீரை மட்டுமே அருந்தி வருகிறீர்கள் என்று. உங்களுடைய அனைத்து இந்திரியங்களும், குறிப்பாக மனம் தொடர்பானதோ, தொடுதல் தொடர்பானதோ, சுவை தொடர்பானதோ, இவை எத்தனை விழிப்படைந்திருக்கும் என்றால், உங்களால் நீரின் மணத்தை கூட உணர முடியும். முன்னர் நீங்கள் நீரை அருந்தும்போது நீரின் மணத்தை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். யாராவது தேநீரை எடுத்துக்கொண்டு உங்களை கடந்து சென்றால், தேநீரின் மணமோ காப்பியின் மணமோ வரும். நீங்கள் ஒரு சிறிய மலரை முன்னரும் பார்த்திருக்கலாம், இன்றும் பார்க்கலாம். அதை நீங்கள் சுலபமாக அடையாளம் காண முடிகின்றது. அதாவது உங்களுடைய அனைத்து இந்திரியங்களும் பெரிய அளவிலே மிகவும் செறிவூட்டப்பட்டு விடுகின்றன. மேலும் அவற்றின் திறன் இருக்கிறது இல்லையா, விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும், அதற்கு எதிர்வினை ஆற்றும் திறன் பல மடங்கு அதிகரித்து விடுகின்றன. நான் இதை அனுபவித்து உணர்ந்திருக்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய அனுபவம், இது உங்களுடைய கருத்தோட்டத்திற்கு பெரிய அளவிலே கூர்மையை அளிக்கின்றது, புதியனவற்றை அளிக்கின்றது, மாற்றி யோசிக்கும் எண்ணமிடலை. எனக்கு தெரியாது உபவாசம் இருக்கும் மற்றவர்களின் அனுபவம் எப்படி என்று, ஆனால் எனக்கு உண்டு. இரண்டாவதாக, பெரும்பாலானவர்களுக்கு உபவாசம் என்றால் உணவை துறப்பது, உண்ணாமல் இருப்பது. இதுவும் ஒரு உடல் ரீதியான செயல்பாடாகி விடுகிறது. யாரோ ஒரு மனிதனுக்கு ஏதோ கஷ்டம் காரணமாக உணவு கிடைக்கவில்லை, வயிறு காலியாக இருக்கிறது. இதை எப்படி உபவாசம் என்று கொள்ள முடியும்? இது ஒரு அறிவியல் பூர்வமான செயல்பாடு. எடுத்துக்காட்டாக, நான் நீண்ட காலமாக உபவாசம் இருந்து வருகிறேன் என்றால், உபவாசம் இருக்கும் முன்பாக நான் 5-7 நாட்கள் ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய என்னென்ன உண்டோ, ஆயுர்வேத வழிமுறைகள், யோக வழிமுறைகள் அல்லது எங்கள் பாரம்பரிய வழிமுறைகளை பின்பற்றி வருகிறேன். பிறகு என் முயற்சி, உபவாசத்தை தொடங்கும் முன்பாக நிறைய தண்ணீர் அருந்துவேன். முடிந்த அளவுக்கு நீரை நான் பருகுவேன். நச்சுத்தன்மை அகற்றல் என்று கூறுவார்கள் இல்லையா,
இதற்கு ஒரு வகையிலே உடல் தயாராகி விடுகின்றது. அடுத்து நான் உபவாசம் இருக்கும்போது எனக்கு அது ஒரு பக்தியாகின்றது. என்னை பொறுத்தவரையில் உபவாசம் ஒரு ஒழுங்குமுறை. மேலும் நான் உபவாசம் இருக்கும் வேளையிலே எத்தனைதான் வெளிப்புறச் செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அப்போதும் நான் என் உள் மனதிலே அமிழ்ந்து போயிருக்கிறேன். எனக்கு உள்ளே ஆழ்ந்திருக்கிறேன். இந்த என்னுடைய அனுபவம் ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கின்றது. மேலும் இந்த உபவாசத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தோ, யாரிடமோ உபதேசம் பெற்றுக்கொண்டோ, அல்லது என் குடும்பத்தில் யாரோ உபவாசம் இருக்கிறார்கள் என்பதை பின்பற்றியெல்லாம் செய்யவில்லை நான். எனக்கு சொந்தமாக ஒரு அனுபவம் உண்டு. பள்ளி பருவத்திலே எங்கள் பக்கத்தில் காந்தியடிகளின் விருப்பம் என்னவென்றால் பசு பாதுகாப்பு. இது தொடர்பாக ஒரு இயக்கம் நடந்து வந்தது. அரசாங்கம் சட்டம் ஏதும் இயற்றவில்லை. அந்த காலத்தில் தேசம் நெடுக ஒரு நாள் உபவாசம் இருந்தார்கள். பொதுவிடத்தில் அமர்ந்து கொண்டு உபவாசம் இருக்கும் நிகழ்ச்சி அது. நாங்களோ சிறுவர்கள். அப்போதுதான் தொடக்கப் பள்ளியிலிருந்து வெளிவந்திருந்தோம். அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. அதுதான் என் வாழ்க்கையின் முதல் அனுபவமாக இருந்தது. அத்தனை சிறிய வயதிலே எனக்கு பசி எடுக்கவில்லை, உண்ண வேண்டும் என்ற விருப்பமில்லை. என்னிடம் புதியதொரு விழிப்பு நிலை உண்டானது, புதிய சக்தி கிடைத்தது எனக்கு. இதில் ஏதோ விஞ்ஞானம் இருக்கிறது என்றுக்கு உறுதிப்பட்டது. இதிலே உண்பதோ உண்ணாமல் இருப்பதோ என்ற இருமைகள் எல்லாம் இல்லை. இவற்றுக்கு அப்பாற்பட்ட விஷயம். பிறகு மெல்ல மெல்ல எனக்கு நானே பல பிரயோகங்கள் மூலம் என் உடலை, உள்ளத்தை உறுதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டேன். இப்படிப்பட்ட நீண்டதொரு செயல்பாட்டிற்கு பிறகு உபவாசத்தை மேற்கொண்டேன். அடுத்த விஷயம் என்னவென்றால், என்னுடைய செயல்பாடு தடைப்பட்டதே இல்லை. நான் அதே அளவு பணியாற்றுகின்றேன், சில வேளைகளில் அதிகம் செய்கிறேன் என்றும் உணர்கிறேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், உபவாச காலத்திலே ஒருவேளை என் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியிருந்தால், எங்கிருந்து கருத்துக்கள் வருகின்றன, எப்படி வருகின்றன என்று நான் ஆச்சரியப்பட்டு போகின்றேன். அற்புதமான உணர்வை உணர்கிறேன். So you still do meetings with world leaders. You still manage the affairs of India. You still carry out your role as a leader on the world stage, all fasted, and sometimes 9 days. அதாவது என்னவென்றால், இதற்கு நீண்ட வரலாறு உண்டு. ஒருவேளை கேட்டால் நீங்கள் களைத்து போவீர்கள். எங்கள் நாட்டிலே ஒரு சாதுர்மாசிய பாரம்பரியம் உண்டு. மழைக்காலம் வரும்போது அப்போது செரிமான சக்தி கணிசமாக குறையும் என்று நாம் அறிவோம். இந்த மாரி காலத்திலே ஒரு வேளை தான் உண்ண வேண்டும். 24 மணி நேரத்தில் ஒரு வேளை மட்டுமே. அது கிட்டத்தட்ட ஜூன் மாத நடுவிலிருந்து தொடங்குகின்றது. தீபாவளிக்கு பிறகு கிட்டத்தட்ட நவம்பர் வந்து விடுகிறது. சுமார் 4 மாதங்கள், 4½ மாதங்கள் இந்த பாரம்பரியத்தை நான் பின்பற்றுகிறேன். இதில் 24 மணி நேரத்திலே ஒரு முறை தான் உண்கிறேன். பிறகு அடுத்ததாக நவராத்திரி வருகிறது. இது பொதுவாக செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் வருகிறது. அப்போது நாடு முழுவதிலும் துர்கா பூஜை உற்சவம் நடக்கின்றது. சக்தி உபாசனை உற்சவம் நடக்கின்றது. அது 9 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. அந்த வேளையிலே நான் வெந்நீர் மட்டுமே பருகுகின்றேன். உள்ளபடியே வெந்நீர் தான் என் வாடிக்கை. எப்போதும் நான் வெந்நீரையே பருகுவேன். இது என்னுடைய நீண்ட நாள் பழக்கம். இதை பின்பற்றி நான் வருகின்றேன். மேலும் மார்ச், ஏப்ரல் மாத வாக்கிலே ஒரு நவராத்திரி வருகிறது. இதை எங்கள் நாட்டில் சைத்ரி நவராத்திரி என்பார்கள். இது இந்த ஆண்டிலே மார்ச் 31 முதல் தொடங்குகின்றது. அந்த 9 நாட்கள் உபவாசம் இருக்கின்றேன். அந்த நாட்களிலே ஒரு பழம் மட்டும், பகலிலே ஒரு முறை மட்டும். எப்போது 9 நாட்களில் நான் ஒரு பப்பாளி பழத்தை உண்கிறேன் என்றால், இந்த 9 நாட்களில் பப்பாளியை தவிர வேறெதையும் உண்ண மாட்டேன். அதுவும் ஒரு முறை மட்டுமே உண்பேன். இப்படி என்னுடைய 9 நாட்கள் உபவாசம் இருக்கின்றது. இப்படி ஆண்டு முழுவதும் என்னுடைய பல்லாண்டு காலமாக வழிமுறையை பின்பற்றி வருகின்றேன். இதை நான்
50, 55 ஆண்டுகளாக கடைப்பிடித்து வருகின்றேன் என்று நான் சொல்லுவேன். Has there been times when you met with a world leader and completely fasted? And maybe what do they think about that? What do they think about your ability to do that kind of thing? And you're right. I should mention that from even my 2 days, my ability to be present, my ability to sense everything, sharply focus on this experience is elevated. But yes, is there stories with a world leader that maybe jump to mind when you were fasted? அது என்னவென்றால், பெரும்பாலானவர்களுக்கு இது பற்றி நான் தெரிவிப்பதில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இதை விளம்பரப்படுத்த நான் விரும்புவதில்லை. ஆனாலும், மக்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பித்து விட்டது. நான் சிஎம், பிஎம் ஆன பிறகு தான் மக்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இது என்னுடைய மிக தனிப்பட்ட விஷயம் மட்டுமே. ஆனால் தெரிய வந்ததற்கு பிறகு நல்ல முறையிலே நான் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறேன். இது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாமே கூட. இது ஒன்றும் என் தனிப்பட்ட சொத்து இல்லையே. என்னுடைய அனுபவம் யாருக்கும் பயனுடையதாக இருக்கலாமே. என்னுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காகத்தானே. எடுத்துக்காட்டாக, நான் பிரதமரான பிறகு அப்போது அப்போது ஜனாதிபதி ஒபாமாவுடன் வெள்ளை மாளிகையிலே இருதரப்பு சந்திப்பு நடந்தது. அவர் டின்னருக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது இரு அரசுகளுக்கும் இடையே விவாதிக்கப்பட்டது, என்ன இது, டின்னரை அவசியம் செய்யுங்கள், ஆனால் பிரதமர் ஏதும் உண்ணவில்லையே. அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னது, இத்தனை பெரிய தேசத்தின் பிரதமர் வருகிறார், அவர் எதுவும் உண்ணாமல் எப்படி என்று கேட்டார்கள் அவர்கள். நாங்கள் அமர்ந்தபோது எனக்கு வெந்நீர் வந்தது. நான் மிகுந்த நகைச்சுவையோடு ஒபாமா அவர்களிடம் கூறினேன், பாருங்கள் ஐயா, என்னுடைய டின்னர் வந்து விட்டது என்றேன். இப்படி சொல்லி நான் கோப்பையை எடுத்து வைத்தேன். பிறகு இரண்டாவது முறை நான் சென்றபோது அவருக்கு நினைவிருந்தது. பாருங்கள், போன முறை நீங்கள் உபவாசத்தில் இருந்தீர்கள். இந்த முறை சென்றபோது மதிய உணவு, இந்த முறை உபவாசம் இல்லை, 2 மடங்கு உண்ண வேண்டும் என்றார். Let's go to the beginning. You rose from humble beginnings to lead the world's largest democracy. So I think there's a lot of people for whom this is truly inspiring. Uh, your family was of very modest means, and you grew up in a one-room house with a mud floor, your whole family living there. Tell me about your childhood. How did those humble beginnings shape your outlook on life? நான் பிறந்தது குஜராத்தில் நடந்தது. மேலும் குஜராத்திலே, வடக்கு குஜராத்திலே, மெஹசானா மாவட்டத்திலே வடுநகர் என்ற ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியிலே. உள்ளபடியே இந்த இடம் மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே அங்கேதான் நான் பிறந்தேன். அங்கேதான் நான் படித்தேன். இப்போது நாம் இன்றைய உலகை பார்க்கும்போது, நான் கிராமத்தில் அங்கே வசிக்கும் காலத்தில் நான் வாழ்ந்த சூழ்நிலையிலே என் கிராமத்துக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. பார்க்க போனால் உலகத்திலேயே இது மிகவும் அரிதான ஒன்று. நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது, அப்போது என் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்போதுமே கூறுவார், பிள்ளைகளா, நீங்கள் எங்கு சென்றாலும் கூட, எந்த இடத்திலும் எங்காவது ஏதோ செதுக்கப்பட்ட கடிதங்கள் ஏதாவது காண நேர்ந்தால், அல்லது வரையப்பட்ட கடிதங்கள் கிடைத்தால், செதுக்கப்பட்ட சிற்பம் ஏதும் கிடைத்தால், அதை பள்ளியின் இந்த மூலையில் சேகரித்து வையுங்கள் என்பார். எனக்கு இதில் ஆர்வம் அதிகரித்த போது, புரிய வந்த போது தெரிய வந்தது, எங்களுடைய கிராமம் பழமையானது, வரலாற்று பூர்வமானது. பள்ளியில் விவாதம் நடக்கும்போது அதிலிருந்தும் தகவல்கள் கிடைத்தன. பின்னர் ஒரு காலம் சீனா ஒரு படத்தை தயாரித்தார்கள். நான் அந்த திரைப்படம் தொடர்பாக செய்தித்தாள் ஒன்றில் படிக்க நேர்ந்தது. சீன தத்துவ ஞானி ஹுவாங் சுவாங், அவர் என் கிராமத்தில் கணிசமான காலம் வாழ்ந்திருக்கிறார். பல நூற்றாண்டுகள் முன்பாக வந்திருக்கிறார். பௌத்த கல்வியின் ஒரு பெரிய மையமாக இருந்திருக்கிறது. நான் அது தொடர்பாக தெரிந்து கொண்டேன். பிறகு சுமார் 1400 அது பௌத்த கல்வியின்
மையமாக இருந்திருக்கிறது. 12வது நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு வெற்றி சின்னம், 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஆலயம், 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரு சகோதரிகள். இவர்கள் சங்கீதத்தில் மிகப்பெரிய நிபுணர்களாக இருந்தார்கள், தானாவும் ரீரியும். இப்படி ஏராளமான விஷயங்கள் வெளிவரத் தொடங்கின, என் சிந்தையை ஈர்த்தன. நான் முதல்வராக ஆனபோது நான் அகழ்வாய்வு பணியில் ஈடுபட முனைந்தேன். அகழ்வாய்வு பணியை மேற்கொண்ட போது தெரிய வந்தது, இது அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான புத்த பிக்குகளின் மையமாக இருந்து வந்திருக்கிறது. மேலும் பௌத்தம், ஜெயினம், ஹிந்து 3 பாரம்பரியங்களின் தாக்கம் அங்கே இருந்திருக்கின்றது. மேலும் எங்களுக்கு வரலாற்று புத்தகங்களோடு மட்டும் நின்று போகும் விஷயமாக இருக்கவில்லை. அங்கே ஒவ்வொரு கல்லும் பேசியது, ஒவ்வொரு சுவரும் பல்லாயிரம் கதைகள் சொல்லின. பிறகு நாங்கள் அகழ்வாய்வு செய்யும் பணிகளை தொடங்கிய போது அங்கே கிடைத்த பொருட்கள் வரலாற்று ரீதியான மகத்துவம் வாய்ந்தவை. இதுவரை அங்கே 2800 ஆண்டுகள் வரையான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இது உள்ளபடியே மிகப்பெரிய நகராக, அழிக்க முடியாத அளவுக்கு 2800 ஆண்டுகளுக்கு முன்பு வசிப்பிடமாக மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள். 2800 ஆண்டுகள் முன்பான அவர்கள் வளர்ச்சி எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்போது அங்கே சர்வதேச தரத்திலான ஒரு அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் பார்க்கலாம். குறிப்பாக அகழ்வாய்வு மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு களமாக ஆகியிருக்கிறது. என்ன கூற வருகிறேன் நான் என்று சொன்னால், நான் பிறந்த இடத்திற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது. என்னுடைய நற்பேற்றை பாருங்கள். சில விஷயங்கள் எப்படி நடக்கின்றன என்று தெரியாது. காசி என் கர்ம பூமியாக ஆனது. பாருங்கள், காசியும் என்றும் அழியாதது. காசியை பனாரஸ், வாரணாசி என்றெல்லாம் அழைப்பார்கள். அதுவும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக நிரந்தரமான உயிர்ப்புடைய ஒரு நகரம். ஒருவேளை இது இறைவனால் நியமிக்கப்பட்ட ஏற்பாடாக இருக்கலாம். வட்நகரில் பிறந்த ஒரு மனிதன் காசிக்கு சொல்லுகிறான், அதை தனது கர்மபூமியாக்கி இருக்கின்றான், அன்னை கங்கையின் திருப்பாதங்களில் வாழ்கிறான். அதே வேளையிலே என்னுடைய குடும்பத்திலே தந்தையார் இருந்தார், தாய், சகோதர சகோதரிகள், என்னுடைய சித்தப்பா, சித்தியன், தாத்தா, பாட்டி அனைவரும் கூட இருந்தார்கள். இப்போது நாம் இருக்கும் இந்த அறை கூட பெரியதாக இருக்கின்றது. அதிலே ஜன்னல் எதுவும் கிடையாது, ஒரு சிறிய கதவு மட்டும் உண்டு. அங்கேதான் பிறந்தோம், அங்கேதான் வளர்ந்தோம். இப்போது விஷயம் ஏழ்மை பற்றியது. இன்றைய நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால், பொது வாழ்க்கைக்கு மக்கள் வருவதை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை கொடூரமான ஏழ்மையிலே தான் கழிந்தது. ஆனால் நாங்கள் என்றுமே ஏழ்மையை ஒரு சுமையாக கருதியதில்லை. ஏனென்றால் எந்த மனிதன் நேர்த்தியான காலணி அணிபவரோ, அவரிடம் காலணி இல்லாது போனால் அது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்களோ வாழ்க்கை முழுவதும் காலணி அணிந்ததே இல்லை எனும் போது, காலணி அணிவது எத்தனை சிறப்பு என்பது எங்களுக்கு எங்கே தெரிய வரும்? அதை ஒப்பிட்டு பார்க்கும் நிலையிலேயே நாங்கள் இல்லை. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். மேலும் எங்களுடைய தாயார், அவர் கடுமையாக உழைப்பார். எங்கள் தந்தையார் கடும் உழைப்பாளி. எங்கள் தந்தையாரின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், எத்தனை ஒழுங்குமுறை நிறைந்தவர் என்றால், காலை 4:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். நிறைய கோயில்களுக்கு சென்ற பிறகுதான் அவர் தன் கடைக்கே செல்வார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அவர் ஒரு தோல் காலணியை அணிந்திருப்பார். அது கிராமத்திலேயே தயார் செய்யப்பட்டிருந்தது. மிகவும் கடினமானதாக அது இருக்கும். அது அதிக ஒலி எழுப்பும், டக் 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 என்று. அவர் கடைக்கு போகும் வேளையிலே மக்கள், நாங்கள் எங்கள் கடிகாரத்தை சரிபார்த்துக் கொள்வோம் என்பார்கள். இப்போது தாமோதர் பாய் கிளம்பிட்டார் என்பார்கள். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இருந்தது. கடுமையான உழைப்பாளி. அவர் இரவு வெகு நேரம் வரை பணியாற்றுவார். அதே போல எங்கள் தாயாரும் கூட வீட்டு வறுமை நிலையை கருத்தில் கொண்டு கடினமாக உழைப்பார்.
ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் கூட நாங்கள் எப்போதுமே பற்றாக்குறையான வாழ்க்கை இருந்தாலும் அது எங்கள் மனதை பாதிக்க நாங்கள் அனுமதிக்கவில்லை. எனக்கு நினைவிருக்கிறது, நான் பள்ளியில் காலணி ஏதும் அணிந்ததே கிடையாது. ஒரு நாள் நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் என் மாமாவை வழியில் சந்திக்க நேர்ந்தது. என்ன, இப்படியா பள்ளிக்கு செல்கிறாய் என்று என்னை பார்த்து கேட்டார். காலணி இல்லையா என்று வினவினார். அவர் உடனே எனக்கு ஒரு கேன்வாஸ் காலணியை வாங்கி கொடுத்தார். எனக்கு அணிவித்தார். அப்போது அதன் விலை 10-15 ரூபாய் இருக்கும். அந்த காலணி அது ஒரு கேன்வாஸாலான காலணி. கரை படிந்துவிடும் எளிதாக அதிலே. வெள்ளை கேன்வாஸ் காலணி அது. நான் என்ன செய்வேன் என்றால், பள்ளியில் மாலையில் பள்ளி விட்ட பிறகு நான் கொஞ்ச நேரம் பள்ளியிலேயே தங்குவேன். டீச்சர் சாக்கட்டியை பயன்படுத்தி அதன் மிச்ச துண்டுகள் எரிந்திருப்பாரே, 3-4 அறைகளுக்கு சென்று சேகரிப்பேன். அந்த சாக்கட்டிகளை வீட்டுக்கு கொண்டு வருவேன். அதை நீரில் நனைத்து கொண்டு கரைத்து பாலிஷ் செய்து அதை என் கேன்வாஸ் காலணிகளில் பூசி பளபளவென்று ஆக்கி அதை அணிந்து செல்வேன். அது எனக்கு பெரிய சொத்து, ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. என் தாயார் என் சிறு வயதிலிருந்தே தூய்மை விஷயத்தில் மிகவும் கராராக இருப்பார். அதன் தாக்கம் எங்கள் மீதும் ஏற்பட்டிருக்கிறது. ஆடைகளை சீராக அணிவது என்ற பழக்கம் அது சிறு வயது காலத்திலேயே கூட இருந்தது. என்ன இருக்கிறதோ அதை சீராக அணிய வேண்டும். என்னுடைய துணிகளை அயர்ன் செய்ய, இஸ்திரி போட எங்களிடம் போதுமான வசதிகள் அப்போது இருக்கவில்லை. அதற்காக நான் தாமிர பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை சுட வைத்து அதை இடுக்கியால் பிடித்து கொண்டு நானே என் துணிக்கு இஸ்திரி போடுவேன். பள்ளிக்கு சென்று விடுவேன். வாழ்க்கையை ஆனந்தமாக சந்தோஷமாக கழித்தும். இது ஒன்றும் நாம் ஏழைகள், அவர்கள் பணக்காரர்கள் என்றெல்லாம் எந்த சிந்தனையுமே எங்களுக்கு கிடையாது. இதுதான் வாழும் பண்பாக இருந்தது. எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது, பணியாற்றிக் கொண்டே இருப்பது. இல்லை என்று எதற்கும் வருந்தக்கூடாது. என் வாழ்க்கையின் இந்த அனைத்து விஷயங்களுமே கூட, அது அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், துர்பாக்கியமாக இருக்கட்டும், அரசியலில் சூழல் காரணமாக இதெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முன்னர் நான் முதல்வரான வேளையிலே டிவிக்காரர்களின் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் என் நண்பர்களிடம் வினவினார்கள், என் வீட்டை படம் பிடித்தார்கள். அப்போதுதான் தெரிய வந்தது நான் எங்கிருந்து வருகிறேன் என்று. அதற்கு முன்பாக யாருக்கும் என்னை பற்றி அதிகம் தெரிந்திருக்கவில்லை. என் வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கிறது. என் தாயாரை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். சேவை உணர்வு அவருடைய இயல்பிலேயே இருந்தது. அவருக்கு பாரம்பரியமாக சில விஷயங்கள் இயல்பாகவே வரும். மருந்துகள், குழந்தைகளுக்கு அவரே வைத்தியம் பார்ப்பார். காலையிலே சூரியன் உதிக்கும் முன்பாகவே குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்க தொடங்கி விடுவார். ஆகையால் காலையிலேயே மக்கள் வீட்டுக்கு குழந்தைகளை அழைத்து வருவார்கள். அவை அழும். ஆகையால் நாங்களும் சீக்கிரமாகவே எழுந்திருக்க வேண்டி வந்தது. தாயார் தொடர்ந்து வைத்தியம் பார்த்து வருவார். இந்த சேவை உணர்வு இருக்கிறதே, அது இந்த காரணத்தினாலே தான் வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது. சமூகத்தின் பால் புரிந்துணர்வு, மக்களுக்கு நல்ல செய்தல், இத்தகைய குடும்பம் காரணமாக உள்ளபடியே பார்த்தால் தாயாரின், தந்தையாரின், என் ஆசிரியர்களின், யாரோடெல்லாம் எனக்கு அறிமுகமானதோ எல்லோராலும் என் வாழ்க்கை உருவானது. There's a lot of young people listening to this that are truly inspired by your story. From those humble beginnings to the leader of the biggest democracy in the world. What can you tell to those young folks who are struggling, who are lost in the world, who are trying to find their way? What advice could you give them? நான் அனைத்து இளைஞர்களுக்கும் கூற விரும்புவதெல்லாம், வாழ்க்கையினிலே இரவு எத்தனைதான் இருள் நிறைந்ததாக இருக்கட்டும், அது இரவு மட்டும்தான். பொழுது புலர்வது உறுதி.
அந்த வகையினிலே நம்மிடம் பொறுமை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். சரி, இதுதான் நிலைமை. சூழ்நிலை காரணமாக நான் இல்லை. இறைவன் என்னை ஏதோ காரணத்திற்காக அனுப்பியிருக்கிறார் என்ற உணர்வு வேண்டும். நான் ஒன்றும் தனியாள் அல்ல. யார் என்னை அனுப்பியிருக்கிறாரோ அவர் என்னுடன் கூடவே இருக்கிறார். இந்த அசையாத நம்பிக்கை வேண்டும். சிரமங்கள் எல்லாம் சோதிக்க மட்டுமே ஏற்பட்டிருக்கின்றன. சிரமங்கள் என்னை தோல்வியடைய ஏற்படவில்லை. கஷ்டங்கள் என்னை உறுதிப்படுத்தவே அமைந்திருக்கின்றன. கஷ்டங்கள் எனக்கு ஏமாற்றமடைய ஏற்படவில்லை. நான் அனைத்து கஷ்டங்கள், சங்கடங்களை எப்போதும் சந்தர்ப்பங்களாக மாற்றுகிறேன். இதை இளைஞர்களுக்கு கூறுவேன். இரண்டாவதாக, பொறுமை தேவை. குறுக்கு வழி உதவாது. எங்கள் நாட்டில் ரயில் நிலையங்களில் எழுதப்பட்டிருக்கும், பாலம் வழியாக கடப்பதற்கு பதில் சிலர் தடங்களில் இறங்கி சிலர் குறுக்கே கடப்பார்கள். ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும், ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட். நான் இளைஞர்களிடமும் இதையே கூற விரும்புகிறேன். ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட். குறுக்கு வழி உதவாது. பொறுமை தேவை, நிதானம் வேண்டும். மேலும் நமக்கு என்ன பொறுமை கொடுக்கப்பட்டாலும் கூட அதை உயிர்ப்பால் நிரப்ப வேண்டும். அதை துடிப்போடு வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதில் சந்தோஷம் அடைய வேண்டும். என் கருத்து என்னவென்றால், இது மனிதனின் வாழ்க்கையிலே சிறப்பை அளிக்கும். ஒருவரிடத்திலே நிறைய இருக்கின்றது, வளம் நிறைந்திருக்கின்றது, கவலையே கிடையாது. அவரும் கூட போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினார் என்றால் அவரும் நஷ்டப்பட்டு போவார். இதெல்லாம் என்னிடம் இருக்கலாம். இருந்தாலும் கூட நான் என் திறமையால் பெருக்குவேன் என்று முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய திறமையால் சமூகத்துக்கு நிறைய பங்களிப்பு அளிக்க வேண்டும். நான் நல்ல நிலையில் இருந்தாலுமே கூட செய்ய நிறைய இருக்கிறது. நான் மோசமான நிலையில் இருந்தாலும் கூட செய்ய நிறைய பணி இருக்கின்றது. இதையே விரும்புகிறேன். அடுத்ததாக நான் பார்க்கிறேன், சிலர் போதும்பா எத்தனை கற்றுக்கொண்டாச்சு, இதுக்கு மேலே வேணான்பார்கள். வாழ்க்கையிலே உள்ளே இருக்குமானவனை என்றுமே மரணிக்க விடக்கூடாது. தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அனைத்தையும் கற்றுக்கொண்டே முடிந்த மட்டில் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்றால், என்னுடைய மொழி குஜராத்தி மொழி. குஜராத்தி என் தாய்மொழி. மேலும் நான் ஹிந்தி மொழியை அறிந்திருக்கவில்லை. வாக்கு சாதுரியம் என்றால் என்ன? எப்படி உரையாட வேண்டும்? தந்தையாரோடு தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் போது மிகச்சிறிய வயதிலே ஏராளமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் நடைமுறை, பேசும் வழிமுறை, இவற்றிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆம், இந்த விஷயங்கள் இந்த நிலையில் நாம் இன்று இல்லை என்றாலும் அப்படி இருந்தால் ஏன் இப்படி செய்யக்கூடாது, இப்படி ஏன் நடக்கக்கூடாது? இந்த கற்கும் இயல்பு இருக்கிறதே, எப்போதும் இருக்க வேண்டும். மேலும் நான் பார்த்த இன்னொரு விஷயம், பெரும்பாலான பேர்களிடம் ஆவது அடைவது தொடர்பான ஒரு கனவை அவர்கள் வைத்திருப்பார்கள், இலக்கு வைத்திருப்பார்கள். அது இல்லாது போனால் ஏமாற்றமே அவர்களுக்கு மிஞ்சும். ஆகையால் எப்போதும் என் நண்பர்களிடம் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கும் போதெல்லாம் கூறுவேன், ஆவது அடைவது என்ற கனவை காண்பதற்கு பதிலாக ஒன்றை செய்யும் கனவை காணுங்கள் என்பேன். ஒன்றை செய்யும் கனவை காணும் போது, உதாரணமாக 10 எட்ட தீர்மானித்து 8 எட்டினால் ஏமாற்றமடைய மாட்டீர்கள். நீங்கள் 10 எட்ட முயல்வீர்கள். ஆனால் நீங்கள் ஆவது தொடர்பாக கனவு கண்டால், அப்படி ஆகவில்லை என்றால், நீங்கள் அடைந்ததை கூட நீங்கள் சுமையாக உணர்வீர்கள். ஆகையால் வாழ்க்கையிலே இந்த முயற்சியை மேற்கொள்ள முயல வேண்டும். அடுத்தபடியாக, எது கிடைத்தது, எது கிடைக்கவில்லை என்பதற்கு பதில் என்ன கொடுப்பேன் என்ற உணர்வு வேண்டும். மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா, அது நீங்கள் எதை அளித்தீர்கள் என்ற கர்ப்பத்திலேயே பிறக்கிறது. And I should say that this young kid, one of the things I've dreamed of doing
is to do this very thing to talk to you today. So this is very surreal. At 17, another fascinating part of your life, you left home and spent 2 years roaming in the Himalayas, searching for purpose, for deeper truth, for God. So not much is known about this period of your life. You lived a nomadic, minimalist existence, very much like a yogi, often sleeping without a roof over your head. What are some memorable spiritual moments, rituals, experiences from that time? கடினமாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. பாருங்கள், நான் இந்த விஷயம் தொடர்பாக அதிகம் பேசுவதில்லை என்றாலும் கூட, சில புற விஷயங்கள் குறித்து கண்டிப்பாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போது நான் ஒரு சிறிய இடத்தில் வசித்து வந்தேன். எங்களுடைய வாழ்க்கை சமூகமயமானதொரு வாழ்க்கைதான். ஏனென்றால், மக்களுக்கு மத்தியிலே வாழ்வது சமூக பாங்கான வாழ்க்கை. கிராமத்தில் இருந்த ஒரு நூலகம் செல்வது, அங்கே புத்தகங்களை படிப்பது. அந்த புத்தகங்களை நான் படிக்கும்போது, எனக்கு என்ன தோன்றும் என்றால், நான் என் வாழ்க்கையை நானும் ஏன் அப்படி பயிலக்கூடாது? அப்படி செய்யலாமே! நான் சுவாமி விவேகானந்தர் பற்றி படிக்கும் போதும் கூட, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பற்றி படிக்கும் போதும் கூட, இப்படி எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று தோன்றும். இதற்காக நானுமே கூட என்னிடத்திலே பல சோதனைகளை மேற்கொண்டேன் என்னிடத்தில். இந்த சோதனைகளின் நிலை பற்றி சொல்ல வேண்டுமானால், இவை உடலோடு தொடர்புடையனவாக இருந்தன. பொதுவாக எங்கள் ஊரில் அதிக குளிர் இருக்காது. ஆனால் டிசம்பர் மாதத்தில் சில சமயம் குளிரும். இருந்தாலும் கூட இரவிலே அப்போது இயல்பாக சற்று குளிரத்தான் செய்யும். சில சமயம் நான் தீர்மானம் செய்வேன், இன்று நான் திறந்த வெளியிலே உறங்குவேன் என்று. உடலை போர்த்திக் கொள்ள எந்த போர்வையையும் பயன்படுத்த மாட்டேன். குளிர் என்ன செய்கிறது என்று பார்த்து விடுவோமே. சில வேளைகளில் என் சிறிய வயதிலே இப்படிப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறேன். இப்படி பல பரிசோதனைகளை செய்திருக்கிறேன். அடுத்து என்னை பொறுத்தமட்டில் நூலகம் செல்வது, பல புத்தகங்கள் படிப்பது, குளக்கரைக்கு செல்வது, குடும்பத்தாரின் துணிமணிகளை துவைப்பது, இதோடு நீச்சல் பயிற்சியும் நடக்கும். இது ஒரு வகையிலே உடற்பயிற்சியாகவும் இருந்தது எனக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையோடு இணைந்திருந்தன. இதற்கு பிறகு நான் விவேகானந்தரை பற்றி படிக்கையில் நான் மேலும் கவரப்பட்டேன். ஒரு முறை சுவாமிஜி பற்றி படிக்கையிலே, அவர் தாயார் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சென்றார் அவர். அவரோடு சண்டை போடுவார், விவாதங்களில் ஈடுபடுவார். தன்னுடைய தொடக்க கட்ட நாட்களிலே அவர் தன்னுடைய புத்தி ரீதியான சக்தியை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தினார். என் தாய் நோயில் படுத்திருக்கிறார், நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன், இன்று என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்றார். என்னை ஏன் பிடுங்குகிறாய் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளி அன்னை அங்கே இருக்கிறாள், அன்னை காளி இருக்கிறாள், உனக்கு என்ன தேவையோ அவளிடம் பெற்றுக்கொள் என்றார். விவேகானந்தர் சென்றார். காளி தேவியின் விக்கிரகம் முன்பு சென்று மணிக்கணக்காய் அமர்ந்து சாதனையில் ஈடுபட்டார். அமர்ந்தபடியே இருந்தார். பல மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். கேட்டாயா என்று வினவினார் பரமஹம்சர். உன் தாயிடம் கேட்டுவிட்டாயா? இல்லை என்றால். கேட்கவில்லை என்றார். அப்படி என்றால் பாதகமில்லை, நாளை மறுபடி கேள் என்றார். உன் வேலையை அம்மா செய்து கொடுப்பாள், அவளிடமே கேள். இரண்டாவது நாள், மூன்றாவது நாளும் சென்றார். அப்போதுதான் அவர் கவனித்தார், என்னால் ஏன் எதையும் கேட்க முடியவில்லை? என் தாயின் உடல்நிலை சரியில்லை, எனக்கு தேவை இருக்கிறது.
நான் தாயின் முன்பாக அமர்ந்திருக்கிறேன், அவளிடத்திலே என்னை இழந்திருக்கிறேன். ஆனால் என்னால் தாயிடம் எதையுமே கேட்க முடியவில்லையே. வெறும் கைகளோடு திரும்ப வருகிறேனே. நான் எதையுமே கேட்கவில்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கூற வேண்டி இருக்கிறதே. தேவியிடம் சென்று எதையும் வேண்ட முடியாமல் இருப்பது, அந்த ஒரு விஷயம் அவருடைய மனதிற்குள்ளே ஒரு சுடரை ஏற்றியது. அவர் வாழ்க்கையில் அது ஒரு தீப்பொறியானது. அதிலிருந்துதான் அழித்தல் உணர்வு பிறந்தது. என் கருத்துப்படி இது ஒருவேளை விவேகானந்தரின் வாழ்வின் இந்த சின்ன சம்பவம் என் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக தொட்டது. அதாவது உலகிற்கு எதை அளித்தால் என் மனதிலே சந்தோஷம் பிறக்கும், உலகிலிருந்து பெற என்னிடம் தாகத்தின் வறட்சியே இருக்கும். என் மனம் தேடத் தொடங்கியது, சிவன் சீவன் இரண்டின் ஒருமை என்றால் என்ன? சிவனுக்கு சேவை செய்வது என்றால் சீவனின் சேவையில் ஈடுபடு. சிவன் சீவன் இரண்டிடம் இருக்கும் ஒருமையை அனுபவித்து உணர். மெய்யான அத்வைதத்தை இதில்தான் நாம் வாழ முடியும். எப்படிப்பட்ட உணர்வுகளை என் மனம் கடைந்து கொண்டிருந்தது. பிறகு இந்த சிந்தனை என் மனதை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவிருக்கிறது. நாங்கள் வசித்து வந்த பகுதியிலே அதன் வெளியே ஒரு மகாதேவருடைய ஒரு ஆலயம் இருந்தது. அங்கே ஒரு புனிதர் வந்தார். அந்த புனிதர் ஒரு வகை சாதனையில் ஈடுபட்டிருந்தார். நானுமே அவரிடம் சற்று கவரப்பட்டிருந்தேன். இவரிடம் ஏதோ ஆன்மீக சக்தி இருக்கலாம் என்று கருதினேன். ஏனென்றால் விவேகானந்தர் பற்றி படித்திருந்தேன், ஆனால் அவரை பார்த்ததில்லை. இப்படிப்பட்டவர்களைத்தான் காண முடிந்தது. அவர் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்திருந்தார். அவர் தன்னுடைய கரங்களிலே, எங்கள் ஊரில் ஜவேரா என்று அழைப்பார்கள், பயிர் செய்வோம், இந்த ஒரு வகை புல்லை கைகளில் இப்படி வைத்து உறங்குவது 9வது நாள் வரை. இப்படி ஒரு விரதம் உண்டு. அந்த மகாத்மா இவ்வாறு செய்தார். அந்த நாட்களில்தான் என்னுடைய மாமாவினுடைய குடும்பத்திலே என் சித்திகளில் ஒருவருக்கு திருமணம் நடக்கவிருந்தது. என் குடும்பம் முழுவதும் மாமாவின் வீட்டிற்கு செல்ல ஏற்பாடு. மாமாவின் வீட்டிற்கு செல்வது என்பது எந்த குழந்தைக்கும் சந்தோஷமான விஷயம். நான் இங்கேதான் இருப்பேன், நான் வரமாட்டேன் என்று என் வீட்டாரிடம் கூறிவிட்டேன். நான் இந்த சுவாமிஜியின் சேவையில் ஈடுபடுவேன், இவர் கைகளில் இதை வைத்திருப்பதால் உண்ணவோ அருந்தவோ முடியாது, நான் உதவுவேன் என்று சொன்னேன். அந்த சிறு வயதில் நான் திருமணத்திற்கு செல்லவில்லை, இவரோடையே இருந்தேன். அந்த சுவாமிஜியின் சேவையில் ஈடுபட்டிருந்தேன். இந்த திசையில் தான் என் மனம் ஈடுபட்டிருந்தது. சில சமயம் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் என் ஊரைச் சேர்ந்தவர்கள் விடுமுறையில் வந்தால் சீருடை அணிந்து அவர்கள் செல்லும் பொழுது நான் நாள் முழுக்க நானும் அவர்கள் பின்னாலேயே சுற்றி சுற்றி வருவேன். அட, தேச சேவையில் எப்படி ஈடுபடுகிறார்கள் என்று. ஆனால் ஒன்று, எனக்காக அல்ல, ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் இருந்தது. அதிக புரிதல் இல்லை, எந்த செயல் திட்டமும் கிடையாது. பசி இருந்தது, அதாவது இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள, அடையாளம் காண. இப்படித்தான் நான் வெளிப்பட்டேன், கிளம்பி விட்டேன். அங்கே ராமகிருஷ்ண மிஷனோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு அங்கே இருந்த துறவிகள் என்னை மிகவும் நேசித்தார்கள், ஆசியளித்தார்கள். சுவாமி ஆத்மஸ்தானந்தாஜியுடன் என் நெருக்கம் அதிகமானது. அவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்தார். அவருடைய வாழ்வின் கடைசி தருணங்களிலே என்னுடைய பெருமாசை என்னவென்றால், பிரதமர் இல்லத்தில் அவர் வசிக்க வேண்டும் என்பதுதான். பொறுப்புகள் காரணமாக அவரால் வர முடியவில்லை என்றாலும் நான் முதல்வராக இருந்தபோது வந்திருக்கிறார். அவருடைய ஆசிகள் எனக்கு நிரம்ப கிடைத்திருக்கின்றது. அவர்தான் எனக்கு வழிகாட்டினார். நீ ஏன் இங்கே வர நினைக்கிறாய்? நீ செய்ய வேண்டிய வேலை வேறிடத்திலே. உன்னுடைய நலன் உனக்கு முதன்மையா அல்லது சமூக நலன் முதன்மையா? விவேகானந்தர் கூறியதெல்லாம் சமூக நன்மைக்குத்தானே. நீ சேவை புரியவே படைக்கப்பட்டிருக்கிறாய். நான் ஒரு வகையிலே அப்போது ஏமாற்றம் அடைந்தேன். உபதேசம் கிடைத்ததே தவிர உதவி கிடைக்கவில்லையே.
பிறகு நான் என் பாதையில் பயணிக்கத் தொடங்கினேன். பல இடங்களில் இமயமலை பகுதிகளில் தெரிந்தேன். நிறைய அனுபவம் அடைந்தேன், பார்த்தேன். பல வகையான அனுபவங்களை பெற முடிந்தது. பல மனிதர்களோடு பெரிய தவசீலர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என் மனம் ஒரு நிலையில் நிலை பெறவில்லை. வயதும் இளவயது, அதிக தாகம் இருந்தது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைத்தது. அங்கிருக்கும் சூழல் வேறானது. மலைகளினுடைய பனிமூடிய சூழலில் வசிக்க வேண்டி வந்தது எனக்கு. ஆனால் அனைத்தும் என்னை உறுதிப்படுத்த உதவிகரமாக இருந்தன. எனக்குள்ளே இருந்த வல்லமை இ இது எனக்கு பலத்தை அளித்தது. சாதனையிலே ஈடுபடுவது, விடியும் முன்பாக எழுவது, நீராடுவது, மக்கள் சேவையிலே ஈடுபட்டு வருவது இயல்பாகவே. மூத்த துறவிகள் இருந்தார்கள். தவசீலர்களுக்கு சேவை புரிவது. ஒரு முறை அங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டது. நான் பல கிராமவாசிகளின் சேவையிலே ஈடுபட்டேன். இந்த இந்த புனிதர்கள், துறவிகள், இவர்களுக்கு அருகே நான் வசித்தபோது பெரும்பகுதி ஒரே இடத்திலே நான் தங்குவது கிடையாது. நான் திரிந்து கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். And for people who don't know, that moment in the Ramakrishna Mission Ashram with the monks, Swami Padmashananda, as you mentioned, he helped steer you towards a life of service. So there's another possible life that could have been where you take sannyasa, you give away everything, and you're a monk. So we could have had a monk Narendra Modi and a Prime Minister Narendra Modi, and he helped you take the decision to live a life of service at every scale. அதாவது பாருங்கள், புறப்பார்வையிலே பார்த்தால் என்ன தோன்றும் என்று சொன்னால், என்னை தலைவர் என்றோ, பிரதமர் என்றோ, முதல்வர் என்றோ மக்கள் என்ன வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் எனக்குள்ளே வாழ்க்கை அது சீராகவே இருந்தது. சிறு வயதிலே தாய் குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்த்தது. அந்த வேளையிலே குழந்தைகளை கவனித்துக் கொண்ட மோடி, இமயத்தில் திரிந்து கொண்டிருந்த மோடி, அல்லது இன்று இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு பணியாற்றும் மோடி, இவர்கள் அனைவரிடத்திலும் ஒரு சீரான இழை இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் மற்றவர்களுக்காக மட்டும் வாழ வேண்டும். இந்த சமநோக்கு காரணமாக எனக்கு துறவி, தலைவர் இருவருக்கும் இடையே வேறுபாடில்லை. உலகின் பார்வையில் இருக்கலாம். அந்த ஆடை வேறு, வாழ்க்கை வேறு, நாள் முழுக்க மொழி வேறு, இங்கே பணி வேறு. ஆனால் எனக்குள்ளே இருக்கும் தனித்தன்மை அது என்னவோ அதே விலகி நிற்கும் உணர்வோடு கடமையை செய்து வருகின்றது. Another part of your life, of who you are, is you've spoken your whole life about putting your nation of India above all else. When you were 8, you joined the RSS, which espouses the idea of Hindu nationalism. Can you tell me about RSS and what impact they had on who you are and the development of your political ideas? அதாவது ஒரு விஷயம், சிறு வயதிலேயே கூட ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என் இயல்பு. எனக்கு நினைவிருக்கிறது, எங்கள் பகுதியில் ஒரு மாக்கோசி என்ற ஒருவர், பெயர் சரியாக நினைவில்லை, சேவாதளத்தைச் சேர்ந்தவர். அவர் மாக்கோசி சோனி என்பது மாதிரியான பெயருடையவர். அவர் தன் கைகளிலே வாசிக்கக்கூடிய ஒரு தப்பட்டையை வைத்திருப்பார். தேசபக்தி பாடல்களை பாடி வருவார். அவர் குரலும் அருமையாக இருக்கும். எங்கள் கிராமத்திற்கும் வருவார். பல்வேறு இடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். நான் பித்து பிடித்தவனைப் போல அவருக்கு பின்னே பாட்டு கேட்டுக்கொண்டே சென்று விடுவேன். இரவு முழுக்கவும் அவருடைய தேசபக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன் பிடித்தது தெரியாது. இதே போலத்தான் எங்கள் பகுதியில் RSSன் ஷாக்கா நடந்து வந்தது. ஷாக்காவில் விளையாட்டுகளோடு தேசபக்தி பாடல்கள் பாடுவோம். அது மனதுக்கு இதமாக இருக்கும், மனதுக்கு பெரும் உற்சாகத்தை அளிக்கும் எனக்கு. இப்படித்தான் நாங்கள் சங்கத்தில் இணைந்தோம். சங்கத்தின் கலாச்சாரம் எங்களை தொட்டது. என்னவென்றால், என்ன நினைத்தாலும், என்ன செய்தாலும், எதை படித்தாலும் கூட நிறைய படிக்க வேண்டும். அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொண்டாலும் அதிகம் செய்து அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும்.
இதைத்தான் அங்கே தொடர்ந்து கற்பித்து வந்தார்கள். சங்கம் அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. மேலும் அது தனது நூற்றாண்டை இந்த ஆண்டு கொண்டாடி வருகின்றது. அதோட உலகத்திலே இத்தனை பெரிய ஸ்வயம் சேவக அமைப்பு இருப்பதாக நான் கேள்விப்பட்டதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் இதோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் சங்கத்தினை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான விஷயமில்லை. சங்கத்தின் பணிகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும். மேலும் சங்கம் தன்னைத்தானே ஒரு வாழ்க்கையின் குறிக்கோள் என்போம் இல்லையா, இது தொடர்பாக ஒரு நல்ல வழியை காட்டுகிறது. இரண்டாவதாக, தேசமே அனைத்துமாகும். மேலும் மக்கள் சேவையே மகேசன் சேவை. இதைத்தான் எங்களுடைய வேத காலத்திலிருந்து கூறுவது, எங்கள் ரிஷிகள் கூறியது, சுவாமி விவேகானந்தர் கூறியது. இதைத்தான் சங்கத்தவர்கள் கூறுகிறார்கள். ஸ்வயம் சேவகர்களிடம் கூறுவதெல்லாம் சங்கத்திலிருந்து நீங்கள் கற்ற பாடங்களை, ஒரு மணி நேரம் ஷாக்காவில் இருப்பதல்ல, சீருடை அணிவது மட்டுமல்ல, நீங்கள் சமூகத்துக்காக உங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும். இந்த உத்வேகத்தால் இன்று ஏராளமான பணிகள், எடுத்துக்காட்டாக சில ஸ்வயம் சேவகர்கள் சேவா பாரதி என்ற சுய உதவி அமைப்பு ஏற்படுத்தினார்கள். இந்த சேவா பாரதி ஏழைகள் வசிக்கும் பகுதிகள், அவர்களின் குடிசை பகுதிகள், இதனை அவர்கள் சேவா பஸ்தி என்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில் கூறுகிறேன், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சேவை மையங்களை நடத்துகிறார்கள். எந்த ஒரு அரசின் உதவி ஏதும் இல்லாமல் சமூகத்தின் உதவியோடு மட்டும் அங்கே செல்வது, குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லித் தருவது, அவர்கள் உடல்நலம் பற்றிய அக்கறை போன்று பணியாற்றுகிறார்கள். நற்பண்புகளை சொல்லித் தருவது, அந்த பகுதியில் தூய்மை பணியை மேற்கொள்ளுதல். நீங்களே பாருங்கள், 1.25 லட்சம் என்பது சிறிய எண்ணிக்கை அல்ல. அதே போல சில சுயம் சேவகர்கள், சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் வனவாசி கல்யாண ஆசிரமத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் காடுகளிலே வனம் வாழ் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வனவாசி மக்களின் சேவையில் இப்படி 70,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கல் வித்யாலயாக்கள், ஓராசிரியர் பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். மேலும் அமெரிக்காவிலும் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் பழங்குடிகளுக்காக $10-15 நன்கொடை அளிக்கிறார்கள். இந்த பணிக்காக அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மாதம் ஒரு கொக்கோ கோலா குடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு கொக்கோ கோலா குடிக்காமல் அந்த பணத்தை ஓராசிரியர் பள்ளிகளுக்கு தருவோம். இப்படி 70,000 ஓராசிரியர் பள்ளிகளை பழங்குடியின குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சில சுயம் சேவகர்கள் கல்வித்துறையில் மாற்றம் உண்டாக்க வித்யாபாரதி அமைப்பை ஏற்படுத்தி சுமார் 25,000 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். தேசத்திலே 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். நான் கருதுகிறேன், கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றது. நற்பண்புகளுக்கும் முதன்மை அளிக்கப்படுகிறது. களப்பணி அனுபவம் உள்ளவர்களால் திறன் மேம்பாட்டில் கவனம், சமூகத்துக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்கள் பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், தொழிலாளிகளாகட்டும், ஒருவேளை உறுப்பினர் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால் பாரதிய மஸ்தூர் சங்கம், அதற்கு சுமார் 55,000 சங்க கிளைகள் இருக்கின்றன. மேலும் கோடிக்கணக்கானோர் அதன் உறுப்பினர்களாக இப்போது இருக்கின்றார்கள். ஒருவேளை உலகத்திலே இத்தனை பெரிய தொழிலாளர் சங்கம் இருக்காது என்று நினைக்கிறேன். கற்பித்தல் எப்படி இருக்கிறது? இடதுசாரிகள் எல்லாம் தொழிலாளர் இயக்கத்துக்கு வலு சேர்த்தார்கள். தொழிலாளர் இயக்கங்களின் கோஷம் என்னவாக இருக்கிறது? ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட். உலக தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள். ஒரு கை பார்க்கலாம், இதுவே உணர்வு. ஆனால் மஸ்தூர் சங்கத்தினர், RSSன் ஷாக்காக்களிலிருந்து வந்த தொழிலாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், தொழிலாளர்களே, உலகத்தை இணையுங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். இவர்கள் கூறுகிறார்கள், தொழிலாளர்களே, உலகை ஒன்றிணையுங்கள். எத்தனை பெரிய வித்தியாசம்! வாக்கியத்தில் சொற்கள் இங்கே அங்கே மாற்றி இருந்தாலும் எத்தனை பெரிய கருத்தியல் மாற்றம்! சங்கத்தின் ஷாக்காவில் இருந்து வெளிப்பட்ட இவர்கள் தங்கள் விருப்பம், நாட்டம், இயல்புக்கு ஏற்ப பணியாற்றும் போது இந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இவர்கள் ஆற்றும் பணியை பார்த்தீர்கள் என்றால், அப்போது நீங்கள் 100 ஆண்டுகளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கமானது பாரதத்தின்
பகட்டு நிறைந்த உலகிலிருந்து விலகி இருந்து ஒரு சாதகனைப் போல அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இத்தகைய பவித்திரமான அமைப்பிடமிருந்து நற்பண்புகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது என் நற்பேறு.